ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இந்த கொல்லம்பற்றையில் ஊசி வைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மீட்டிங் அப்படின்னதுமே நான் என்ன நினச்சி வந்தேன்னா, சரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்காக ஆர்வத்தில் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான யோசனையில் வந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, எல்லோரும் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிறீங்க. சரியா? நான் புதுசாக தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, ரைட்டா? அப்போ நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஜோசியம்னு என்னைக்கு ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், 12 கட்டத்தையும் 9 கிரகத்தையும் விட்டு வேறு ஏதாவது பேசியிருக்காங்களா யாராவது? அதை மட்டும்தான் பேசுவாங்க. ஆனாலும் ஆர்வமாக இருக்குது சார், திருப்பி அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல, அரைச்சமாவே தான் அரைக்கிறோம் இல்லையா? ஒரு ஜோக்கை ஒரு தடவை சொன்னால் சிரிப்பாங்க, மறு தடவை சொன்னால் புன்முறுவல், 3வது தடவை சொன்னால் விட்டுருப்பா வேணாம்டா பண்ணுவாங்க. அப்போ திருப்பி அதே டாபிக் பேசினாலும் இன்றைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படின்னா நம்ம தமிழுக்கு சொல்லுவோம்ல, கன்னி தமிழ் அப்படிம்பாங்க. தமிழ் கல் தோன்றி முன்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னு சொல்கிறோம், கன்னித்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தர் மேடையில் புதுசாக பேசினார்னா அவருக்கு பேச்சு கன்னி பேச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி கன்னித்தமிழ் அப்படிம்பாங்க. அது மாதிரி இன்றும் இளமையோடு, அதான் சீரிழமை திறமையர்ந்து வாழ்த்துதுமேன்னு சொல்கிறோம். அது மாதிரி ஜோசியம் இன்றைக்கும் இளமையோடு இருக்குதுன்னா அதுதான் அதனுடைய தனித்திறன். நம்ம ஜோசியத்தை வளர்த்தவே வேண்டியதில்லை, அது தானாகவே வளர்ந்துக்கிறோம். நம்ம கெட்டியாக கையில் பிடிச்சிக்கிட்டோம்னா, எப்படி ஓடுற ரயிலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளும் கூட சேர்ந்து ஓடிடுவோம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்மளும் இதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஆனால் அப்போ என்னதே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா விதவிதமாக வித்தியாசமாக நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி அவர் அருள்வேல் ஐயா பேசுகிறதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்ட்டு வந்தேன். நான் பேசலை இல்லை ஐயா, பேசலை இல்லை, நீங்கள் பேசியாச்சு பார்த்தீங்களா? பேசிட்டார். என்னென்னா, எனக்கு இன்றைக்கும் பசுமையான நினைவு நல்லா ஞாபகம் இருக்குது. சண்முகவேல் ஐயா இது பண்ணுறாங்க, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரோட்டரி கிளப்பில், பழனி ரோட்டில், ஸ்கூலில். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்கும், கிழமை கொண்டு ஞாபகம் வச்சுருக்கேன். அப்போ அவர் ஐயா இப்படி இல்லை, அருள்வேல் ஐயா கொஞ்சம் இளமையாக இருந்தார், இப்போ வயசாகிட்டார். அப்போ இளமையாக இருந்தார். போர்டில் சாக்பீஸ் எடுத்து வரைஞ்சி போட்டு அந்த சூரிய மண்டலத்தை பற்றி விளக்குறார். ரொம்ப பிரமாதமாக அந்த வானியல் பற்றின ஒரு பாடம் எடுத்தார். அந்த நோட்ஸ் எல்லாம் கூட நான் எழுதின நோட்ஸ்னால் வச்சுருக்கேன். இதில் என்ன பியூட்டின்னா, அப்போயே இவர் ஜோசியத்தை விட்டுட்டு அந்த பிரபஞ்சம் அந்த இதை பற்றியே எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறையா 2-3 மீட்டிங்கில் அந்த மாதிரி எடுத்துருக்காரு. கேள்வி பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக பாருங்கள், அவர் அந்த ஸ்டைல்லே பஞ்சாங்கம் கணிதர் அப்படின்னு வந்தார். பஞ்சாங்கம் போட்டாங்க. அப்புறம் சாஃப்ட்வேரு, ஒரு புது டைப்பில் தனக்குன்னு ஒரு லைனு அப்படிங்கிற மாதிரி பிக்கப் ஆகி அப்படி வந்தாங்க. அப்போது அந்த அவருடைய ஸ்டைல் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், ஏன்னா நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், அதை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எப்படின்னா, ஜோசியம் பெருசாக தெரியணுங்கிறது இல்லை, அடிப்படை தெரிஞ்சிருந்தால் போதும், ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், மிச்சத்தை அதுவே பார்த்துக்கிறோம், நம்ம அது பின்னாடி போனால் போதும் அப்படின்ற மாதிரி. இப்படி இப்போ நிறையா. ரெண்டாவது, இன்றைக்கி ஜோசியத்துக்கு என்ன வசதின்றீங்க, பிரமாதமான வசதி. இந்த ஐயா வாஸ்து சாம்ராட் ஐயா நம்ம ஊரில் மீட்டிங் நடத்துகிறப்ப மீட்டிங் முடிஞ்சிடும் 5 மணிக்கு. அப்போவும் இதே மாதிரி தான் ஷார்ப்பாக மீட்டிங் முடித்து கிளப்பி விட்ருவாங்க. ஆனால் யாரும் போக மாட்டாங்க. அந்த ஹாலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாங்கம்மா, இவங்க மிகப்பெரிய ஜோதிடர்கள், நீங்கள் வெல்கம் கேர்ள்ஸ்ன்னு நினச்சிக்கிறாதீங்க, ஏன்னா நல்ல அலங்காரத்தில் வந்திருக்காங்க, கரெக்டா? சரி. அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து அந்த நாங்கள் உட்காந்து கலந்து பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருக்கலாம் சார், எம்பிட்டு நேரம் பேசினாலும் நமக்கு ஆர்வமாகவே இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சப்ஜெக்ட். திருக்குறளில் தான் ஒரு குறள் இருக்கும், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கு. ஐம்புலனுக்கும் இன்பம் தரக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டா ஆணுக்கு பொண்ணு, பொண்ணுக்கு ஆணும். அதே மாதிரி ஐம்புலனுக்கு இன்பம் தரக்கூடியதுங்கிறது சாமி கும்பிட போனோம்னா கோயிலில் ஐம்புலனுக்கும் இன்பம் கிடைக்கும். கண்ணு, காது, மூக்கு, வாய், சாப்பிட்றது, கொள்வது எல்லாத்துக்குமே இருக்காங்க. அப்போ இந்த ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் கொடுக்கறது ஒரு காலத்தில் நின்று போயிடும். அது வத்தி போயிடும் அந்த இன்பம். அதனால தான் அதை சிற்றின்பம்னா பெண்க. ஆனால் கோயிலில் கிடைக்கிற இன்பம் என்றைக்கும் வத்தாது, அதனால தான் அது பேரின்பம் அப்படிம்பாங்க. அப்படி பேரின்பமான விஷயம் ஜோதிடம். நம்ம கேட்க புதுசாகவே இருக்கும்.
பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க ஒரு பிரமாதமான குணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன், இப்போ சூரியன் வந்து உச்சமடைந்திருந்தால் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அது நிர்வாக குணம். இதான் எங்களுக்கு தெரியுமே. இது அதைத்தானே சொல்கிறாரு. சூரியன் உச்சமானா அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், கோவக்காரனாக இருப்பான், பாடி ஹீட்டாக இருக்கும். அதான் தெரியுமில்ல எனக்கு. அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க. அந்த பாயிண்டில் வந்து நம்ம பின்தலை சொட்டையாக இருக்கும் அப்படின்னாக்க, சூடு அதிகமாகறதுல சொட்டையாகுமோ, அது வந்து எனக்கு கூடத்தான் செவ்வாய் லக்னத்தில் இருக்குது, என் தலையும் சொட்டையாக இருக்குது அப்படின்னா அது முன்தலை சொட்டையாகும் அப்படின்னாக்க, அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம இதை தட்டி விட்டோம்னு வச்சுங்களேன், யூடியூப்பை தட்டி விட்டா பிரமாதமாக விதவிதமாக குருமார்கள் எல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, பாடம் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சரி, இவ்வளவும் பண்ணுறாங்களே, உட்காந்த இடத்துலையே தெரிஞ்சுக்கலாமே, அப்புறம் என்னத்துக்கு மதுரை வரைக்கும் வரணும், அமைதி சோலை நகர் வரைக்கும் எதுக்கு தேடிக்கிட்டு வரணும்? நான் தேடிக்கிட்டு தான் வந்தேன், அதனால் சொல்கிறேன். அப்போ தேடிக்கிட்டு எதுக்கு வரணும் அப்படின்னாக்க, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நேரடியாக வந்து கேட்குறப்ப, இப்போ நம்ம நேருக்கு நேராக பேசுகிறோம்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறோம் இல்லையா, ஒரு சந்தேகம் இருந்தால் டக்குன்னு கேட்டு தெளிஞ்சுக்கிற முடியும். யூடியூப்பில் இப்போ கேட்டோம்னா அது எப்படி? அது நம்ம வீட்டுக்காரம்மா மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அது வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கும். சரியா? நீங்கள் அங்கே ஏதாவது சந்தேகம் கேட்கணுன்னா கமெண்ட் ஏதாவது போட்டுத்தான் கேட்கணும். அது அவர் அந்த பேச்சாளர் சௌரியம் இருந்தால் சொல்லுவார், இல்லாட்டினா முடியலப்பான்ட்டுருவார் இல்லையா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. கேள்வி கேட்கலாம், பதில் உடனே கிடைக்கும். பல புத்தகங்கள் எழுதின ஐயா வந்திருக்காங்க. நான் கோட்டையூர் சிவசுப்பிரமணியன் ஐயாங்கிறத வந்து இதில் தான் பார்த்துருக்கேன், புத்தகத்தில். நான் இன்றைக்கி தான் அவரை நேராக சந்திக்கிறேன். அப்போது இது மாதிரியான அறிவு ஜீவிகள், அறிவு கடல்கள் நம்ம வந்து, நான் என்ன நினச்சி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணையில் தம்பி வருவார், நல்லா பேசுவார், வைப்பார்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது எப்படின்னா, படிக்கிற காலத்தில் தமிழ்ச்சங்க மீட்டிங் நிறையா கலந்துட்டுருக்கேன். அப்போ நமக்கு அந்த அனுபவம் ஓரளவுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த அனுபவத்தில் அப்படியே வந்து ஜோசியம் மைக்க பிடிக்கல, பெரிய வித்தியாசம் தெரியலை, நம்ம ஆட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதில் என்னென்னா, இவங்க சொல்கிறப்ப தான் எனக்கே தெரியுது, நம்ம இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறோமோ அப்படின்னு. இதில் ஒரு சிக்கலான விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, நானும் எத்தனையோ ஜோசியர் பாட்டேங்க, பல ஜோசியரை பாட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் சொல்லிங்க அப்படின்னு எல்லா பேர்த்திட்டையும் சொல்லுவாங்க. சரியா? உங்கள்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டாங்க, எல்லா பேர்த்திட்டையும் சொல்லுவாங்க. அப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மெல்ட் ஆகிடக்கூடாது. அதாவது உயர போக போக என்ன ஆகும், பேலன்ஸ் விட்டுருவோம். அப்போ இந்த ஹைட்டு, நம்ம யாரை என்னவோ தூக்கிட்டு போகிறாங்க, நம்ம ஹைட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசளவில் நம்ம ஹைட்டு போனால் என்ன ஆகும்னா, ஆனை மேலே ஏறி பாறை மேலே விழுந்தாப்புல ஆகி போயிடும், அடி ஜாஸ்தியாக தான் விழுது. அப்போ என்ன பண்ணணும், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அதாவது எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்கிறது பணிஞ்சு போகிறதுங்கிறது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஜோசியம் பார்க்குறாங்க, ஒரு வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பக்கத்தில் போய் நின்னோம்னா நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது. இந்த ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு வாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்கிறது, அதனால் இவர் வந்து மிகச்சிறப்பாக வருவார்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பார். அது தனிச்ச குருவாக இருக்குதே, அது என்ன செய்யும், அது கொஞ்சம் பார்த்தீங்களா அப்படிங்கிற அந்த நம்மளை அறியாமலே அந்த வார்த்தை வந்துடும். சரியா? இல்லைங்க, தனிச்ச குருவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை லக்னாதிபதி பார்க்குறாரு அப்படின்னா, சரி அவர் வக்கரமாக இருக்காரே பரவாயில்லையா? அதாவது எப்படியாவது அவன் ஜாதகம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கிற கண்டிஷனில் ஆர்கியூ பண்ணுவான் சிலர், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி முந்தி ஜோசியம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னா, சொல்லுங்கள் அப்பாவோட பிறந்தது எத்தனைன்னு சொல்லுங்கள், அம்மாவோட பிறந்தது எத்தனைன்னு சொல்லுங்கள், சித்தப்பனுக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள், சித்தப்பன் பொண்டாட்டி சண்டை ஓட்டுக்கிட்டு போயிட்டா எப்போ வருவான்னு வாருங்க அப்படின்னுவாங்க. இப்படியே நம்ம இழுத்துக்கிட்டே போகணும். அப்போ இந்த பொசிஷனில் ஜோசியம் சொன்ன காலம்லாம் இப்போ போயிடுச்சு. என்ன காரணம், இதெல்லாம் வந்து குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, குறிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பானிஸை வந்து நம்மளே எடுக்கலாம், அதாவது ஜாதகத்திலேயே எடுக்கலாம். அதுக்கு வந்து நிறைய அனுபவம் வந்ததுன்னா அதுக்குன்னு 100% எடுத்துட முடியுமா? அதுவும் முடியாது. சரியா? இதை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். வீட்டுக்காரம்மாட்ட என்றைக்காவது நல்ல பேர் வாங்க முடியுமா? வாழ்நாள் பூரா முடியாது இல்லையா? அது மாதிரி பற்றிங்களா, அனுபவம் பேசுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அதாவது நியரஸ்ட் டு ட்ரூத் அப்படிம்பாங்க, உண்மைக்கு அருகில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் இல்லை சார், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அல்லது 12ஆம் இடத்துல ராகு நிற்கிது அப்படின்னு வைங்க, கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் மரம் நிற்கும். இப்போ ஒரு கேள்வி போட்டுக்கலாம், தெருவுக்கு தான் போஸ்ட் மரம் இருக்குது, நீ என்ன வித்தியாசமாக சொல்கிற அப்படின்னம்னா, யார் வீட்டுக்கு முன்னால் நிற்கிதுன்னு பார்த்தோன்னா அவங்க வீட்டில் இருக்கும் பாது அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா கரெக்டாக வரும். நீங்கள் பாருங்கள் தெரியும்.
4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடம் தானே. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு அல்லது சூரியன் உட்காந்துருக்காரு, ராகு உட்காந்துருக்காருன்னு, செவ்வாய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருவோமே, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னு வைங்க, அந்த ஜாதத்தை பார்த்துட்றோம், 10ல் செவ்வாய் இருக்குன்னு வைங்க, ஏற்ற வீட்டில் மீனாட்சி ஆட்சி நடக்குமே, அந்த அம்மா எவன் சொன்னாலும் கேட்காதே அப்படின்னாக்கா, அது புருஷன் சொன்னாலே கேட்காதியா அப்படின்னுவாங்க. சரியா? அவங்களே சொல்லுவாங்க. அப்போ நம்மளா யூகத்தில் எடுத்துக்கிறலாம் சார். நம்ம ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம தெய்வம் மனுஷ ரூபே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருத்தர் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு கால் போட்டதுமே நம்ம அதை பின்னால் பிடிச்சி சரசரன்னு இழுத்துக்கிட்டு போயிடணும், மேலே கொண்டு போயிடணும். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா பாலமுருகனை சொல்லலாம். நட்சத்திர நாயன் இருக்கார்ல, அவர் பாருங்கள், எந்த மீட்டிங்கில் ஏறினா நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், இப்போ டைம் இல்லை, இன்றைக்கி நேரம் இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். ஏன்னா ஃபுல்லாக பேசணும்ல, ஃபுல்லாக பேச மாட்டார். இன்றைக்கி டைம் இல்லாதனால, நேர சுருக்கத்தின் காரணமாக, எல்லாரும் பேசுகிறதுன்னு காரணமாக அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு குருநாதர்லாம் எஸ்கேப் ஆகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் இழுத்து பிடிச்சி கொண்டுட்டு வரணும். சிம்பிளாக ஒரு தியரி வச்சுக்கோங்க. நான் இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜோதிட குருமார்கிட்ட ஒரு தட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அந்த மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கல, அவர் சொல்கிறார், தம்பி, குருவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அவ்வளோ வலுவாக வேலை செய்யாது அப்படின்னாரு. ஏங்க என்ன விஷயம் அப்படின்னேன். அதுக்கு அவர் ஒரு லாஜிக் சொல்கிறார் பாருங்க. மூலத்திரிகோண வீடு குருவுக்கு எது சார்? தனுசு இல்லையா? தனுசுக்கு 2ஆம் இடத்துல குரு நீசமாகுதா? அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் வந்து வேலை செய்யாது அப்படின்னா அந்த ஒரு லாஜிக்கை சொல்கிறார். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சார், நான் எவ்வளோ வருஷம் நம்ம ஜோசியம் படிச்சிருக்கிறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நான் அந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் அதை புதுசாக கேள்விப்பட்டேன். இப்போ சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்க கிரகம் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு 3ஆம் இடத்துல கிரகம் வேலை செய்யாதுன்னாரு. கும்பம் வந்து சனியுடைய மூலத்திரிகோண வீடு. அதுக்கு 3ஆவது வீட்டில் சனி நீசமாகறாரு இல்லையா? அப்போ சனிக்கு 3ஆம் இடம் வேலை செய்யாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நம்ம கலந்துக்கிறப்ப, அறிஞர்கள்ட்ட பேசுகிறப்ப புது புது கருத்துக்கள் வந்து நிறையா நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் வேணாம் சார், இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது ஜாதகத்தில் அப்படின்னு எடுத்துக்கங்க. உடனே படக்குன்னு நம்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதோ அது இந்நேரம் வந்திருக்கும் நம்மளுக்கு மனசில். வந்தால் தானே ஜோசியர், வரலன்னா ஜோசியர்ல இல்லை. என்ன காரணம்னா, இப்போ நம்மலாம் எப்படி ஜோசியர் ஆனோன்னு நினச்சிங்க? எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்த்து ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ஜோசியர் ஆனேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் ஜோசியர் ஆகியிருக்கோம். சரியா? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் இந்த வேலையை பண்ணவே முடியலையாப்பா அப்படின்னு சொல்லி முக்கி முயற்சி பண்ணி அது ஃபெயிலர் ஆகலை தான். சரி ரைட்டு, அப்போ என்னதேன்னு சொல்லுது ஜாதகத்தில் அப்படின்னு எடுத்து வச்சு உட்காரையில் தான் ஜோசியர் ஆகிருப்போம். ரெண்டாவது, ஜோசியர் ஆகிறது, இப்போ ஐயா கூட பேசிகிட்டு இருக்கல சொன்னாங்க, இது வந்து பாவம் செய்தவர்கள் அப்படின்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லலை, பாவம் செய்தன்னு. நான் சொல்கிறேன் சார், ஜோசியம் படித்த அத்தனை பேரும் புண்ணியம் செஞ்சவங்க. சரியா? என்ன காரணம்? நீங்கள் ஜோசியம் படித்ததுக்கப்புறம் பாருங்கள், யார் மேலேயும் கோபம் வராது. பாவம் அவனுடைய கர்மா. சரியா? அவன் பாவம் கத்திட்டு கிடக்குறியான், அவனுடைய கர்மா இல்லையா? இது ஜோசியர் ஆகிறதுக்கு முன்னால் வருங்க, அவனை குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க. அதாவது சார், அந்த கர்மா பேச வைக்குது அப்படிங்கிற நினப்பு வருது பாருங்க நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசு பக்குவப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இறைவனுக்கு அருகில் சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சார், நம்ம அதை என்ன சொல்லுவாங்க, இப்போ ஜோசியம் ஆரம்பிக்கல, கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, பூரத்தையும் ஒரு கை பார்த்துட்டாரியா, இந்த ஒன்று தயா மிச்சம் இருக்கு. இப்போ இதையும் ஒரு கலட்டிட்டாருன்னா கலட்டி கீழே விட்டு கம்முன்னு உட்காந்துக்குருவார். இந்த பேசி கேட்காம நீங்கள் ஜோசியர் ஆகவே முடியாது. அதான் முன்னாடி பேசலை சொன்னாங்க இல்லையா, கலைப்பிரிவா பேசிக்கிட்டு இருந்தார், அப்போ தான் சொன்னார், நம்ம வீட்டில் நம்ம ஜோசியம் பார்க்க மாட்டான், ஏன்னா எவனு கேட்க மாட்டான். அதான் யார் கேட்குறது? உள்ளூர் மாட்டை சந்தைக்கு தான் பிடிக்கணும். சரியா? இதில் என்ன பியூட்டினா, நம்மளை விட சுமாராக பார்த்து சொல்கிறத கேட்டுக்குருவாங்க. இதுதான் இதில் பியூட்டி. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சொந்த பந்தத்தில் ஏதாவது பிறந்த குழந்தை பிறக்கிறதுக்கு லக்கணக்குன்னு வைக்க சொன்னாங்கன்னு நீங்கள் வச்சிடாதீங்க. என்ன காரணம் தெரியுமா? இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை ஒருத்தர் யோகம்னு பேசுனா அதை தோஷம்னு பேச முடியும், 2 வாக்குலையும் பேச முடியும் இல்லையா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முரடானாக இருப்பான், முட்டாளாக இருப்பான், கோவக்காரனாக இருப்பான், டென்ஷன் பார்ட்டியாக இருப்பான், ஒல்லியாக இருப்பான்,
சூட்டு உடம்புக்காரனாக இருப்பான், கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவேன், கோர்ட்டு கேஸ்னு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, சொத்து சுகம் சேர்ப்பான், வீடு வாசல் கட்டியிருப்பான், சுய சம்பாத்தியம் உள்ளவன், பூர்வீகத்தில் ஜெயிப்பான், சொல்லிக்கிட்டே போகலாம்ல. நம்ம வாட்டுக்க காரகத்துவம் நாங்கள் படிச்சிருக்கோம்யா அப்படின்ற மாதிரி. சரி, இது பாசிட்டிவ் ஃபேக்டர். இப்படி அந்த பக்கம் திருப்புங்க. அந்த செவ்வாய் வக்கரமாகி விட்டார், ராகு சாரம் பெற்றிருக்கிறார், கேதுவோடு சேர்ந்திருக்கிறார், அஷ்டமாதிபதி பார்க்குறார், பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்குறார், 12 இடத்தை விட்டு வெளியே போயிட்டார், ஏதோ ஒரு காரணம். இப்போ இதுக்கு பதில் சொல்ல அப்படின்னா தான் கிரிமினலாக இருப்பான், கொலை பண்ணுறவனாக இருப்பான், திருட்டு பல்லாக இருப்பான், அரசியல்வாதியாக இருப்பான், சொன்னோடி இயக்க மாட்டான், அப்பன் அடிக்கிறவனாக இருப்பான், பொண்டாட்டியை விரட்டி விட்டுருப்பான், 2 பொண்டாட்டி ஏற்றவனாக இருப்பான். சார் அதுவும் கரெக்டு தானே லக்னத்தில் செவ்வாய் இருந்தா? அப்போ 2 வாக்கிலையும் பேசுதில்ல, சரியா? இப்படி இருபொருள் பட பேச முடிஞ்சால் தான் அதைத்தான் சார் நம்ம பழகிறோம் ஜோசியத்தில். அதாவது எப்படின்னா, நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது லெஃப்ட்டில் போனோம்னா லெஃப்ட்டில் திரும்புகிறான்னு தெரியும், ரைட்டில் போனோம்னா ரைட்டில் திரும்புகிறான்னு தெரியும், நடுவுலையே ஓட்டிகிட்டு போவான். பார்த்துருக்கீங்களா? அந்த அப்படி நீங்கள் எவ்வளவு நேரம் பேச முடியுதோ அப்போ நீங்கள் திறமையான ஜோசியர். அவங்க வாயிலிருந்து வரும் இல்லையா, அதில் வாருங்க என் பையன்தான் இதுக்கு அப்படின்னு ஆரம்பித்தா அதைத்தான் சொன்னேன், திருப்பி லெஃப்டில் முடிஞ்சு வச்சு. சரியா? அப்போது இந்த நடு சென்டர்லேயே வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, ஒரு நிதானமாகவே ஓட்டிகிட்டு போகிறது. என்ன காரணம்? நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்ல. நம்மளை ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்கு அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. சிலர்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சாதாரத்தை கொண்டு கையில் கொடுத்ததும் சொல்லுங்கள், நம்ம கணக்கு வழக்கெல்லாம் போட்டு எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இப்போத்தான் கம்ப்யூட்டரில் அடிக்கிறேன் சார், அப்போல்லாம் கணக்கு போடணும். ஆமாம், அவர் அண்ணன் இது எடுக்கிறப்பெல்லாம் கிளாஸ் எடுக்கிறப்பெல்லாம் நான் பாக்கெட் பஞ்சாங்கம்னு ஒன்று ஜோப்லேயே வச்சுருப்பேன். இப்போ செல்ஃபோன் வச்சுருக்க மாதிரி அப்போ வச்சுருப்போம், சின்ன பஞ்சாங்கமாக ஒன்று இருக்கும். இம்மிடியேட்டாக உடனே ஒரு கணக்கு போடுறது, அந்த கணக்கில் வர்றதை எடுத்து சொல்கிறது. சொன்னால் ஆச்சரியமாக இருக்கேன். நாங்கள் அங்கே மதுரை ரோட்டில் தான் குடியிருந்தோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு, எல்லோரும் ஜோசியர் தான். ஏன்னா வேறு ஆளுகளோட பேச முடியாது, ஜோசியார்ன்ட்ட வேறு யாருமே பேச முடியாது. வேறு ஒன்றும் இல்லை, ஜோசியம் தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து இங்கே உட்கார வைங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்தாருன்னு வைங்களேன், வேகமாக இறங்கி போவான், விறுவிறுன்னு போவான். ஏன்டா அப்படின்னா, சரி ஒரே கொத்துறாங்கடா, சோறு வர்றேன்னு சொல்லிவிட்டு என்ன பேச்சு பேசுகிறாங்க, அரை மணி நேரம் உட்கார முடியலடா என்னால் அப்படின்னா. ஏன்னா முடியாது, தெரியாதுங்கிறத விட முடியாது. ஏன்னா நம்ம பேசுகிற அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிற நம்மளுக்கு புரியாது, நம்ம 2 பேரும் பேசுகிற எவனுக்கும் புரியாதுன்ற கணக்காயிரும். அப்போ நாங்கள் அந்த நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சார்ந்தார்ப்போ ஒரு கற்றாரே காமுறுவர். அந்த படித்தவன் தான் இது பண்ண முடியும். அப்போ ஒரு 2-3 ஜோசியர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் என் கூட அண்ணாதுரைன்னு ஒரு பையன் உட்காருவார். அவங்க அப்பா தான் சொல்லுவார், இவன் உருப்பிடாமல் போகிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான், இவனை மாதிரியே 4 பேரை சேர்த்து வச்சு உட்காந்துருக்கான்னு. இப்போவாது பரவாயில்ல சார், இப்போல்லாம் கௌரவமாக பேசுகிறாங்க. ஏன்னா ஜோசியர்லாம் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கையெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ ஜோசியர்லாம் பேசையில் பார்த்தீங்கன்னா எல்லா விரலையும் மோதிரம் போட்டுக்கிட்டு பேசுகிறாங்க சார். விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரை அதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அப்படின்றான் இல்லையா? அதுமாரி நம்ம உட்காந்துருக்கையிலே அந்த பில்டப்பை பார்த்தோம்னா, நானுமே இங்கே வரையில் வீட்லேயே மீட்டிங்கா, அப்போ பயங்கரமாக ஆஃபீஸில் வச்சுருப்பார் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வெள்ளை போட மாட்டேங்குது. ஏன்னா சிலர் ஆஃபீஸ்லலாம் உள்ளே போனீங்கன்னு வைங்களேன், கோயிலில் கூட கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்க மாட்டாங்க, அந்த ஆஃபீஸ் அவ்வளோ பிரமாதமாக வச்சுருப்பாங்க. அங்கே போய் உட்காந்ததும் அந்த சாம்பிராணி புகை பத்தி வாடலெல்லாம் உட்காந்ததும் நம்மளே கேள்வி கேட்க மாட்டோம், சாமி நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடிங்க அப்படின்னு. அதாவது நமக்கு இந்த புறச்சின்னங்கள் எதுவுமே தேவையில்லை, மனசுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு கிளியராக இருக்கோங்கிறது மட்டுமே போதுமானதுங்கிற மாதிரியான அமைப்பு. சரி, இப்போ இதை எடுத்துங்க. அப்போ ஜோதிடத்தில் நம்ம தெரிஞ்சதையே தான் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனாலும் புதுமையாகவே இருக்குது, கேட்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒன்றும் இல்லை சார், இப்போ உங்களுக்கு என்ன தசாவுத்தி நடக்குதுன்னு கேட்டேன் பார்த்தீங்களா? நான் சப்ஜெக்ட் விட்டு எம்பிட்டு தூரம் போயிட்டேன்னு விட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு விடியோடியே போயிடுவேன். அப்போ அந்த என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்திநாதன் எங்கே உட்காந்துருக்காருன்னு வருங்க, எந்த வீட்டில் உட்காந்துருக்காருன்னு வருங்க, அந்த வீட்டு அதிபதியினுடைய ஒரு காரகத்துவம் இருக்கும்ல, அதை மீட் பண்ணிட்டு தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா, சுக்கிரன் இதில் உட்காந்துருக்குன்னா ஏதாவது ஒரு பொண்ணுகள்கிட்ட விசாரிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க, அப்புறம் தான் இங்கே வருவீங்க, ஏத்தாப்பில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் தான் வருவீங்க. எதுங்க? அதானே, பொண்ணு வராமல் இருக்குமா? ஏன் ஆண் வரலாம்ல? பொண்ணு வராமல் ஆண் வந்துட்டு பொண்ணு வரலாம்ல? சரி, அப்போ இதை விட இன்னொரு விஷயம் பாருங்கள், என்ன திசை நடக்குதோ, இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு 7ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த காரகத்துவத்தில் ஒருத்தர் உங்களுக்கு நண்பராக இருப்பார், டெவலப் பண்ணி விடுவார். ஏன்னா இப்படித்தான் நான் சொல்லணும்,
இது வந்து கொல்லைம்பற்ற, இங்கே வந்து நான் கிளைண்ட்டுக்கு பேசலை, நம்ம ஜோசியருக்குள்ள பேசுகிறான். அப்போ இப்போ 7ஆம் இடம் வந்து குருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயசானவர் அல்லது ரிட்டையர்ட் ஆனவர் அல்லது வாத்தியாராக இருக்கிறவர் அல்லது டியூட்டராக இருக்கிறவர் அல்லது குண்டாக இருக்கிறவர் அல்லது வந்து அது என்ன சொல்லுவாங்க 4-5 பிள்ளைகளை பெற்றவர், அவர் ஒருத்தர் கூட இருப்பார் உங்களோட, அவரால் தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு. அல்லது 7ல் குரு வக்கரமாயிருக்கு எனக்கு, அப்போ குழந்தை இல்லாதவர் ஒருத்தர் கூட இருப்பார், அவர் தான் உன்னை முன்னுக்கு கொண்டு வருவார், இந்த திசையில் அந்த ஹெல்ப் இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு பேசுங்க சார். சார் நம்ம என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம திறமையில் பலன் எடுக்கிறோம்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் படித்ததை வச்செல்லாம் பலன் எடுத்தாலாம் சரியாக வராது. நீங்கள் அப்படியே அந்த புக்கை பெரட்டி பாருங்கள், பக்கம் பக்கமாக எழுதியிருப்பீங்க நோட்ஸு. எத்தனை நோட்ஸ் வச்சு பலன் சொல்லியிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. நம்ம வாட்டுக்கு எடுத்து விட வேண்டியதான் ஜர்ன்னு. அப்போ 10 வச்சா வெடிச்சிடும் சார். அதான் ஜோசியம், அதில் பியூட்டியாக தான். இப்போ சிலர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்டுமே பிடிக்க முடியாது, நெருக்கி பிடிக்கவே முடியாது சிலராலெல்லாம். எப்படின்னா கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்க வருவாங்க. பொருத்தம் பார்த்தா எல்லாம் பொருத்தம் இருக்குதுங்கய்யா, சரி ரைட்டு, அப்போ கல்யாணம் செய்யலாமா? செய்யலாம். பிள்ளைய படிக்க வைக்கலாமா? கல்யாணத்தை நிறுத்திட்டு அப்படிமா. பொண்ணு வீட்டுக்காரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரும் 2 பேரும் ஒன்றா வந்திருப்பாங்க. ஆனால் கேட்குற கேள்வி என்ன கேட்பாங்க? பொருத்தம் இருக்கா? இருக்குது. சரி, இப்போ பொண்ணு வீட்டுக்காரன் ஆரம்பா, பிள்ளைய படிக்க வைக்கலாமா? நான் படிக்க வைக்கலாமே. அப்புறம் கல்யாணம் குடிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணலான்றீங்க, திருப்பியும் கேள்வி வரும். அப்போ நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கான கேள்வி அது. அப்போ தான் நம்ம யோசிப்பேன், உன்னைய விட பயங்கரமாக கேள்வி கேட்டேன், என் வீட்டுக்காரமாகவே சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் இல்லையா, நான் உன்னையா சமாளிக்கிறது என்ன பெரிய விஷயம்னு. இதில் ஒரு கேள்வி கேட்பா, அடுத்து என்ன குழந்தை கிடைக்கும்னு பாருங்க அப்படின்னாக்க, இப்போ பொண்ணு கிடைக்கும் பையன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு என்ன குழந்தை கிடைக்கும்? ஏன்னா நம்ம சொல்லலை, நான் தான் இந்த நடு ரோட்டில் வண்டி ஓட்டுவோம்ல, அதை சொல்லியிருக்கேன்ல, பொண்ணும் பையனும் கிடைக்கும் அப்படின்னா முதல்ல என்ன குழந்தை கிடைக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் பையனும் பொண்ணும் கிடைக்கும்னா அந்த கேள்வி வராது, சைக்காலஜியாக தான். பொண்ணும் பையனும் கிடைக்கும்னா முதல்ல என்ன குழந்தை கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல நீ எதிர்பார்க்குற மாதிரியே பையன்தான் கிடைக்கும், சரியா? பொண்ணு பிறந்தா யோகம்யா அப்படின்ட்டா முடிஞ்சு வச்சு, சரியா? இப்போ 2க்கு நடுவில் நின்ட்டோமா? எப்பயுமே சென்ட்ரு பாயிண்ட்டை விடக்கூடாது, நடுநிலை. இந்த கண்டக்டர் பஸ்ஸில் ஏறினதும் பாருங்கள், இப்படி காலை விரித்து இப்படி சாஞ்சு நிற்பார், பார்த்துருக்கீங்களா? அவர் காலை விரிக்காமல் நிற்கவே முடியாது, இப்படி அட்டென்ஷனில் நின்னாருன்னா கீழே விழுந்துருவார். அது மாதிரி நம்ம அட்டென்ஷனுக்கு போகவே கூடாது, எப்பயுமே ஒரு சேஃபர் சைடில் நிற்கணும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி சேஃபர் சைடில் நிற்கணும். இது தப்பே கிடையாது, அதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன கேள்வி கேட்குறதுக்காக அவன் வந்திருக்கான். ஒரு ஜாதகர் வந்து ஒருத்தர் வந்து நோட்டை கொடுத்துட்டாங்க, அவர் என்ன கேள்வி கேட்குறதுக்காக வந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு நிறைய சொல்கிறாங்க. சந்திரா நாடி சொல்கிறாங்க, டிஎன்ஏ இருக்குது, இது ஓரையை பார்த்து சொல்லலாம், கிழமையை பார்த்து சொல்லலாம், மாதத்தை பார்த்து சொல்லலாம், ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம், வர்றேன் மூஞ்சியை பார்த்து சொல்லலாம், பார்க்காமலே சொல்லலாம்னு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேங்கிற பேரில் பலன் சொல்கிற அந்த ஷார்ப்னஸில் விட்டுறக்கூடாது. அப்போது இது என்ன காரணம், இது சொல்லி நம்ம அசத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் அசத்த வேண்டியதில்லை. நம்ம சொல்கிறது கரெக்டாக நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அசந்து போய் நம்மகிட்ட வந்துடுவார், சரியா? அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்ன கேள்வி கேட்க வந்திருக்காங்கன்னு? சார் கொஞ்சம் கூட பிசுறாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? அவங்ககிட்டயே கேட்டுற வேண்டியதான், என்ன கேட்க வந்திருக்குது அப்படின்னு. ஜோசியர் வந்து நம்ம 2 பேர் என்ன ஐஸு என்ன கப்பைஸ் விளாட்றான், ஐஸ் நம்பரை விளாட்றான், இல்லை உனக்கு என்ன டவுட்டுன்னு கேளு, நான் சொல்கிறேன், ஐஎம் அ கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஆளு என்ன பண்ணுவாங்கன்னா, இது அவங்க கேட்குறது இல்லை, நம்மளே கொடுக்குற பில்டப் தான். அதனால தான் அந்த பிரச்சனையெல்லாம். சரி, அப்போது ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்குறப்ப பிரமிக்க வைக்கக்கூடிய இதில் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லலை பாருங்கள். இப்போ சிம்பிளாக எடுத்துக்கோங்க, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு வந்து உனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், இருக்கிற இடத்துனால பிரச்சனை வரும், உங்கள் அண்ணன் தம்பியால் சண்டை வரும், ஸ்டேஷன் வரைக்கும் போவேன், அல்லது சட்ட ரீதியாக வக்கீல் நோட்டீஸ் உனக்கு வரும், இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எப்படி இருக்கும்? இதே இது இப்படி சொல்லி பாருங்கள், இன்னும் 6 மாதம் இருக்குது, உன் தம்பி மட்டும் இல்லை உலகம் ஊரே எதிர்த்து வரட்டும்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டு கோர்ட்டுக்கு எங்கே வேணாலும் போ, நீ தான் ஜெயிப்ப, ஒன்றையா ஜெயிக்கவே முடியாது தெரியுமா? சார் எது சார் ஜோசியம்? அதானே, 2மே ஜோசியம். சிலர் வந்து ஜோசியம் கேட்குறதுக்குன்னு வரையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா
வரையிலேயே என்ன பண்ணுவான்னா அரைப்படி இஞ்சி அரைச்சி குடிச்ச மாதிரியே வருவான். என்ன காரணம்னா வீட்டுக்கார அம்மா கூட வருவாங்க, அதான் பிரச்சனையே. ஏன்னா தொல்லையை தூக்கி தோளில் ஓட்டுக்கிட்டு வருவான். அவனை உட்கார வச்சு நம்ம பேசணும். பேசலை நம்மால் என்ன பண்ணுவாருன்னா இன்னும் கொஞ்சம் மிரண்டு போயிருப்பார். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், கணவன் மனைவி 2 பேரும் வந்தாங்கன்னா அந்த ஐயா பேச மாட்டார், அந்த அம்மா தான் பேசுவாங்க. சரிங்களா? அதனால தான் ஜோதிடத்தில் இப்போ மகளிர் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்களை பாராட்டிட்டேன். ஆமாம். அப்போ இவங்க அந்த அம்மா தான் நிறைய பேசுவாங்க. இல்லைங்க அவர் எதுவும் கேட்கல, அவர் எதுவும் பேச மாட்டேன், அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. சிம்பிளானவர். ஏதாவது தெரிஞ்சிருந்தா அவன் கல்யாணம் எதுக்கு பண்ணுறான் இல்லையா? அதனால் எதுவும் தெரியாதுங்க அவருக்கு அப்படின்னுவாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க கேள்வி கேட்டுத்தான் கொண்டு போய் பணத்தை ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஓட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரியான அமைப்பு. அப்போ இதில் வந்து அந்த நம்ம வர்றவங்களுடைய மனதறியக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சைக்காலஜி தான் சார். வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு ஜாதகங்கள்லாம் பார்க்குறப்ப நிறையா அனுபவம் வரும். எப்படின்னா ஆன்சைட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆன்சைட்டின்னா என்ன? மனசு பாதிச்சிருச்சான் அவருக்கு, அதனால் படிக்க முடியாதாம்மா. இப்போ 10வது படிக்கிறேன் 12வது படிக்கிறேன் வந்து நான் ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐ எம் இந்த ஆன்சைட்டி, அதனால் நான் ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்த வருஷம் படிப்பை கன்டினியூ பண்ணுறேன்னு கன்டினியூ பண்ணுறாங்க. அதை எல்லோரும் அலோவ் பண்ணுறாங்க. இதே இது அப்படியே நம்ம ஊருக்கு வாங்க, பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன், 4 இழுப்பு இழுத்து 2 திருப்பி திருப்பி ஆளை கையை காலை கட்டி தூக்கி கொண்டு போய் கண்ணை மட்டும் விட்டுருங்க கொய்யால அப்படியே உரிடா நீ அப்படின்னு ஆத்தியார்கிட்ட போய். சரியா? நாங்கள்லாம் படிக்கல அப்படித்தான் சொன்னாங்க. அப்பையும் படிக்கலை நாங்கள், அது வேறு விஷயம். அப்போது அதில் பாருங்கள் அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் நம்ம என்ன நினச்சிக்கிறேன், நானே ரொம்ப நாள் அப்படித்தான் நினச்சிக்கிறேன். அதாவது ஒரு மீட்டிங்கில் போய் திண்டுக்கல்ல அந்த மீட்டிங் நடக்குது, திருப்பி அதே இதில் ரோட்டரி கிளப் மீட்டிங் நடக்குது. அப்போ இருதராஜ் ஐயா வந்து கிளாஸ் எடுக்கிறார். அப்போ சொல்கிறார், ஒரு ஜாதகத்தை எக்ஸாம்பிள் போட்டு இது மாதிரியான பல டாக்டர்கள் ஜாதகம், வக்கீல்கள் ஜாதகம், ஆடிட்டர் ஜாதகம்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பேசுகிறார். நான் எத்தனையோ பார்த்துருக்கேன்னு பேசுகிறேன். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு. என்ன டாக்டர்லாம் ஜாதகம் பார்ப்பாங்களா, வக்கீல்லாம் ஜாதகம் பார்ப்பாங்களா? ஏன்னா நான் 18 வயசுலேயே ஜோசியம் ஆரம்பிச்சிட்டேன். சரியா? அப்போ ஆடிட்டர்னால் என்னன்னே தெரியாது எனக்கு, ஆனால் அவங்களாம் ஜாதகம் பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளை விட பிரமாதமாக வெளிநாட்டுக்காரன் பார்க்குறான் நம்ம ஜோசியத்தை. சார் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு ஒரு பேர் இதில் மறந்து வச்சு, அதாவது இங்கே வந்து நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜியை படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே ஜோசியராக இருந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து சென்னையில் ஒரு ஹோட்டலை பிடிச்சி மீட்டிங்கை போட்டு கிளாஸ் நடத்தி கலெக்ஷன் பண்ணிட்டார். யோசிச்சு பாருங்கள், வெள்ளைக்காரர் சார். அப்போது நம்மளை விட பிரமாதமாக ஜோசியத்தை நம்புறவங்க அந்த ஊரில் இருக்கிறாங்க. இதை விட நிறையா விஷயங்கள் சொல்லலாம். இன்றைக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த கவர்மெண்ட் ஆரம்பிக்கிற காலங்களில் எல்லாம் வந்து ஜோதிடரை பக்கத்தில் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ஊர்லேயே சொல்கிறாங்க. அப்போது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிணத்து தவளை மாதிரி நம்ம ஊருக்குள்ளே மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி அப்படின்னு. கிடையாது, இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓடுது. அப்போது அதுக்கு தான் சொன்னாங்க, யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறப்ப எனக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம படிக்கல இல்லை, கம்ப்யூட்டர்லாம் படிக்கல இல்லை, இங்கே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி போக மாட்டேன்ருச்சு. எதை இவங்களுக்கு சரியாக பண்ண தெரில உள்ள இருக்குது, யூடியூப்புக்கு சரியாக பண்ண தெரில உள்ள இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். அப்போது அன்னைக்கு வந்து சொன்னப்போ எல்லோரும் சிரித்தாங்க. சார் ஜோசியத்தை போய் இங்கிலீஷில் பேசுகிறவங்க தான் போடுவாங்க யூடியூப்பில், நீ என்ன ஜோசியம் பேசுகிறேன்ட்டு போய் அங்கே போய் பேசிக்கிருக்க, உன்னை எல்லோரும் பார்த்து சிரிக்க போகிறாங்க அப்படின்னாங்க. சொன்னவங்க இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, சும்மதியாக இருக்காங்க. அது எனக்கு பின்னால் வந்தவங்க எத்தனையோ பேர் வந்துட்டாங்க உள்ள ஜோசியத்துக்குள்ளே, எது யூடியூப்புக்குள்ளே வந்ததுங்கிறது. ஸோ அந்த வகையில் தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா. என்ன காரணம்னா, அது இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி, இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜோசிய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுறதுங்கிறது வராது சார். ஆனால் இதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது, அது தெரியுங்களா? முந்தி வந்து ஜோசியத்துலலாம் நீங்கள் தமிழ் படித்து பாருங்கள், அப்படி இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலையமாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. செங்கையில் வண்டு கலின்களின் என்றிட ஜெயம் ஜெயம் என்றாட ஏதோ வரும், மலர் பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்து வைகின்றாளேன்னு வரும். திருக்குற்றால குறவஞ்சி திரிகூடராச பகவிராயர் மேலகரத்துலேருந்து. சரி, இதே மாதிரி இன்னொரு இடம் கூட இருக்குது. அதாவது சூர்பனகை வந்து அரைக்கு உருவம் எடுத்து, அது நான் அழகி உருவம், அரைக்கு உருவத்திலேருந்து அழகி உருவம் மாதிரி ராமனை பார்க்க வர்றான், அவனை மயக்கிறதுக்கு வர்றான். அப்போ காலில் வந்து கொலுசு மாட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல் ஜல்னு அந்த நடக்கிற அந்த ஒரு நடைக்கு நம்மளால மியூசிக்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜல் ஜல்னு வர்றான். அதுக்கு கம்பர் எழுதுறான் பாருங்க, பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் பல்லவமனுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடையலாகி அம்சோலில மங்க என அன்னமென மின்னும்
வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். எப்படி இருக்கு பாருங்க சார். அதாவது இது வேற லெவல். அதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அது என்ன சொல்லுவாங்க, அஞ்சன நிறமோ அண்ணல் வண்ணமோ. அதாவது அந்த மைடப்பாவை திறந்து தான், மைடப்பா திறந்து கண்ணங்கரை மைடப்பாவில் என்ன செக்கச்செவேர்னு இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்க திறக்கிறதுல பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு செக்கச்செவேர்னு பச்சை பசேர்னுலாம் இருக்குது. அதுக்கு என்னென்னமோ பேர் வச்சிட்றாங்க. நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இதுக்கு கடைக்கு போயிருந்தேன். அது என்ன, இந்த பெண்கள் அழகு நிலையத்துக்கு போயிருந்தேன். அங்கே போயிருக்கிறப்ப அங்கே என்ன விலைன்னு கேட்கக்கூடாது. அது காலையில் நேரத்தில் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வாசல் வச்சது தப்புன்றாங்க, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் சரின்ட்டு போயிருந்தேன். போனதும் அங்கே வந்து ஃபீஸு அதெல்லாம் பார்த்து சொன்னதுக்கப்புறம் ஃபீஸு அப்படின்னாங்க. எனக்கு ஃபீஸெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு செட்டப், நான் ஒரே ஒரு வேலை பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லை உட்காந்துக்கலாமா? உட்காருங்க அப்படின்னாங்க. அந்த சேரில் உட்காந்து சர்ன்னு ஒரு சுற்றி விட்டு நல்லா இருக்குது போயிட்டு வந்துட்டேன். அந்த அம்மா தான் சொல்லுச்சு, இப்படி ஆளை கூப்பிட்டு நான் வாசல் பார்த்து 18 வயசு அப்போ, சரிங்களா? அது மாதிரி ஜோசியத்தில் பழகிட்டு வந்தது. சரி, அப்போ நம்ம படிக்கிறோம்ல. இப்போ சார் சொன்னாங்க இது வந்து ரொம்ப நல்ல பாடல், நல்லா குமாரசாமியம்ங்கிறது வந்து சிறப்பானது அப்படின்னு. சார் இப்போ பேசிக் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, குமாரசாமியத்தில் நீங்கள் அரிச்சுவடி ஆனா போட்டிங்கன்னா அது குமாரசாமியத்தில் இருக்குது. பிஹெச்டி படிச்சிங்கன்னா அதுவும் குமாரசாமியத்தில் இருக்குது. பிஹெச்டியும் அதான், அரிச்சுவடியும் அதான். சரியா? இப்போது நான் உங்களுக்கு எடுத்து சொன்ன பாடல் வந்து என்சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம். இதை நான் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இதை மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுக்கு நான் எத்தனை தடவை எழுதி பார்த்துருக்கணும். சரியா? புரிஞ்சு படித்தா தான் மனசில் நிற்கும், புரியாமல் படித்தா நிற்காது. சரிங்களா? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உண்டோ, மைவண்ணத்து அரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் இங்கு கண்டேன் கால் வண்ணம் அங்கு கண்டேன்னா, கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டில் ஒரு சிறப்பு பார்த்தீங்களா? என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு வள்ளுவர் எழுதுவார். 8 குணங்கள் கொண்டவன் இறைவன் அப்படின்னு. இங்கே 8 வண்ணம் வந்திருக்கும் இந்த பாட்டில். சரிங்களா? நம்ம இப்படி படித்தோம்னு வைங்களேன், என்னத்துக்கு மறக்குது? எப்படி மறக்காதுல்ல? அதாவது அதே மாதிரி இன்னொரு டாபிக் இருக்குது இதே ஜோசியத்தில். இப்போ இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, ஏன்னா இப்போ நானும் சேர்ந்து பேச முடியாது. நம்ம வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது. இப்போ எப்படி சொல்லலாம்னா, நாலவனும் ஆறவனும் ஐந்துலுற வைந்தோ நரகதி அடைந்திருக்க ராகுகுஜன் பார்க்க பாலனிவன் தனை பயந்த பாவி மகர் பாவி பரப்புருஷருடன் கூடி பஞ்சனையீர் படுப்பாள். இப்படி ஒரு பாட்டு இருக்குது. இதை ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி பார்த்து பிரமாதமாக இருக்கும், உங்கள் அம்மாவுக்கு இப்படித்தையா சொல்லுது அப்படின்னாக்க வழக்கமாக எடுத்து அடிச்சு போயான். ரைட்டா? அப்போ நம்ம சில விஷயங்கள் வந்து அஞ்சுவது அஞ்சாமை பேதமை இந்த மாதிரி மறை உருளாத்தையும் கொண்டு போய் ஆகணும். சார் இது மாதிரி நிறைய பாட்டு இருக்குது சார், நீங்கள் அப்படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், பிரமாதமாக படிக்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே நான் ஜோசியம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நமக்கு என்ன இருக்கும், டீனேஜில் தானே படிக்கிறோம், ஜாலியாக தானே படிப்போம், அந்த மாதிரி படிக்கிற காலத்தில் படித்தது. ஆனால் இப்போ பெரியவங்களானதுக்கப்புறம் இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள், அந்த சப்ஜெக்ட்லாம் தொட மாட்டாங்க. அது சரி இருக்காது, அது நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் விலாவரியாக எழுதியிருக்காங்க சார் ஜோசியத்தில். ஓ இதெல்லாம் கூட இருக்கா ஜோசியத்தில்ங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருதுல்ல. இது எப்படின்னா, திருக்குறளில் நமக்கு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது பூரா நல்ல குரலாக சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த பின்பக்கம் இருக்குது பாருங்க பிரமாதமான குரல்கள், அதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. சரியா? இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். முதல் திருக்குறள் என்ன? அகர முதல எழுத்து எல்லாத்துக்கும் தெரியும். 1330வது குறள் சொல்லுங்கள், தெரியாது. சரியா? ஆனால் அதில் விஷயம் இருக்குது. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரி, அதான் 1330வது குறள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கணவன் மனைவி இருந்தால் 2 பேரும் சண்டை ஓடணும், சண்டை ஓட்டத்தையும் அது குடும்பம். சார் சண்டையே போடாமல் அமைதியாக ஓட்டினாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா? சண்டை ஓடாமல் ஓட்டினா யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணுறியான்னு அர்த்தம். சரியா? ஸ்ட்ரைட்டாலாம் நடக்க முடியாது. அப்போது எங்கேயோ ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு அர்த்தம். அதனால் சண்டையெல்லாம் வரணும், வந்தாத்தையும் அது குடும்பம். அப்போ 1330வது குறள் என்ன சொல்லுதுன்னா, வந்து குடும்பம் இருந்தால் சண்டை வரணும், ஊடல் வரணும், அந்த ஊடலுக்கு அப்புறம் ஒரு கூடல் வரும்ல, அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பெரிய மனுஷன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் இல்லை? எல்லாரும் குடும்பம் நடத்திருக்கோம்ல. 1330 அருங்குறளும் 1100 பகர்ந்தெடுப்பின்பான்னு தமிழ் புலவர் வாய்கேட்க வீற்றிருக்கலாம்ன மாதிரி. சரி, நீ ஜோசியம் சொல்லுவேன்னு பார்த்தா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஆயிரும். இருந்தாலும் கேட்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ரைட்டா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நம்ம இதில் சொல்லுவோம், நம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை பாருங்கள், ராசிக்கு 10ஆம் இடத்தை பாருங்கள், 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை பாருங்கள், சனிக்கு 10ஆம் இடத்தை பாருங்கள்,
ஒரு இதுலேயே ஒரு 10 இடத்த பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் போயிருங்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடும். சரியா? பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுனா, சார் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மிக திறமையாக கணிக்கிறதெல்லாம் நினச்சிட்டு கணிக்காதீங்க. நீங்கள் பார்த்ததும் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லுங்கள் சார், அது கரெக்டாக வரும். அதை எப்போ நம்ம வந்து அதை கிராஸ்அப் பண்ணிக்கிறோம்னா, இது மாதிரி மீட்டிங்கில் கேட்போம் இல்லையா, இது நம்ம மனசில் போய் நின்றோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மறந்துடுறோம்னு. மறக்க மாட்டோம் சார், பத்திரமா இருங்க. இப்போ ஜோசியம் வந்து இந்த மாதிரி சொல்கிறப்ப, இப்போ நிறையா இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறப்ப சொல்கிறப்ப நல்லாவே மனசில் நின்றோம். நீங்கள் இது நான் பேசினேன் யோசிச்சு பாருங்கள், எப்படி பேசினார்? நல்லா தேங்க பேசினார். ஆமாம், என்ன பேசினார்? அதெல்லாம் நல்லா சிறப்பாத்தையும் பேசினார் அப்படின்வாங்க. அப்படித்தான் சொல்ல முடியும், திருப்பி சொல்ல முடியாது. அப்போது அது மாதிரி இது மாதிரி இல்லாமல் ஒரு 4 பாயிண்ட் நம்ம காதில் விழுந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு சட்டுன்னு வர முடியும். நம்மளை அறியாமலே அது ரிட்டன் ஆகும். என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, இப்போ ஒரு விஷயம் கேளுங்க. 2ஆம் இடத்தில் ராகு நிற்கிறார், அப்போ வந்து அல்லது கேது நிற்கிறார் 2ஆம் இடத்துல, அப்போ வந்து அந்த இதனால் படிப்பு வந்து அவுட் ஆகிரும் எனக்கு அப்படின்னு தானே சார் நம்ம சொல்லுவோம். டக்குன்னு சொல்கிறதா தானே சொல்லுவான். இங்கே பாருங்கள், இடபமே தனுசேயனும் இல்லை முன் மேஷமேனும் நடமுறு இந்த 3இல் லக்கணம் எதுவென்றாலும் இடமதில் சனி செம்பாம்பு இருந்திடில் புலவனாவான். எது? இடபமே தனுஷேயனும், ரிஷபம் தனுசு, இல்லை முன் மேஷமேனும், மேஷ லக்னமாக வந்து 2ஆம் இடத்துல சனியாவது செம்பாம்பாவது இருந்துச்சுன்னா அவன் புலவனாக வருவான்னு. அதனால தான் சொல்கிறாங்க, லக்னத்துக்கு 2ல் சனி சம்மந்தப்படுதா நீங்கள் ஜோசியர், சரியா, ப்ரொஃபஷனல் ஜோசியர், அதுவும் சரி சம்மந்தப்படலையே எனக்கு, அப்போ நான் ஜோசியர் ஆமான்னா அப்படின்னாக்க இல்லை, நான் தான் சொல்லலை, நாங்கள் எப்போவுமே நடுச்சென்றில் வண்டி ஓட்டுவோம்னு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இல்லை ராசிக்கு 2இல் சனி இருக்கிறதா, அப்போவும் ஜோசியர். இல்லையே, ராசிக்கு 2லையும் எனக்கு இல்லையே அப்படின்னாக்க கவலைப்படாத. திசை நடத்துகிற கிரகத்துக்கு 2ல் சனி இருக்குதா, அப்பையும் நீ ஜோசியர். இல்லையே, அதுவும் எனக்கு சரியாகலையே, நீ நல்லா கட்டத்தை விரிச்சு பாரு, கட்டத்துக்குள்ளே சனி இருக்கா, அப்போ நீ ஜோசியர். ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கணும்ல. அப்போது 2வது ஜோசியம் சொல்கிறேங்கிற பேரில் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி அவங்களே சோகமாக வருவாங்க. பல நாள் அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் பாருங்கள், ஜோசியம் பார்க்க வர்ற தம்பதிகள்லாம் அந்த அம்மா தான் வம்பு கட்டி அந்த ஐயாவை இழுத்துட்டு வருவாங்க. வாயா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வருவாங்க. அப்போ இவர் வந்து எஸ்கேப் ஆக முடியாத வழியில் திரும்ப வருவார். இங்கே நம்மகிட்ட வருவார். இங்கே வந்து நிற்கலை, அவங்க வரையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மே மாதத்தில் அந்த கூத்து நடக்கும். பள்ளிக்கூட லீவ் விட்டுருச்சு, பிள்ளையெல்லாம் ஊருக்கு போகணுன்றாங்க, கொடைக்கானல் போகணுன்றாங்க, ஆவாய் போச்சு, ஊட்டிக்கு போகணுன்றாங்க. இந்த அவங்களே சோகமயமாக வருவாங்க. நம்ம இங்கே இன்னும் கொஞ்சம் சோகத்தை ஏற்றி விட்டு இந்த சாதகத்தை பார்த்தேன், இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே, இவன் சொன்னபடியே கேட்க மாட்டானே, பிரச்சனையாகவே இருக்குமே, இவன் வந்து ஆமாங்க எங்கே இருக்கிறீங்க, டிவியை தூக்கி போட்டு உடைக்கிறான், கதவை உடைக்கிறான், அவங்க அம்மாவை பிடிச்சி அடிக்கிறான், அவங்க அப்பனை திட்டுறான் அப்படின்னுவாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு மேலே இப்படி சொல்லி பாருங்கள். எப்படி இந்த ஜாதத்தை எடுத்து பிடிச்சேன், சே அருமையான மயன்பா, பட் இவனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் எவனுக்கு அறிவு கிடையாதுடா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது என்னமோ கரெக்டு சாமி நீ சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த வே ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். சார் சைக்காலஜி சார், வெளிநாட்டில் ஆன்சைட்டி சொன்னேன் இல்லையா, நம்ம ஊரில் டாக்டர்ஸ் எல்லாம் கிடையாது, சைக்காலஜிக்கு மாத்திரை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மீறி இவனுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், நேராக கொண்டு போய் சாமியார் முன்னாடி உட்கார வை, ஒரு கருப்பு கோழி கொண்டுட்டோம், அப்போ விடிய பூசை ஒன்று முடிய பிடிங்கி புளிய மரத்தில் அடி, சரியாக போச்சு, நாளையிலேருந்து ஒன்று நீ நல்லா போயிட்ட போடான்ட்டாக்க அவன் சரியாகவும் போயிடும். ஏன்னா சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சார் அது. நம்மளுக்கு வந்து படிக்காமலே ட்ரீட் பண்ணியிருக்கான் அந்த காலத்தில். அப்போது இப்போ வந்து நவீன காலத்தில் எப்படின்னா, நம்ம அதாவது இந்த இதில் பாவ மன்னிப்பு கொடுப்பாங்கள்ல கிறிஸ்டியானிட்டியில். நான் சின்ன பிள்ளையில் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ வந்து இந்த பாவ மன்னிப்புக்கு வந்து இப்படி அந்த சேரில் மண்டி போட்டு இப்படி வச்சுக்கிட்டு சாமியார்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவர் இப்படி காது கொடுத்து கேட்பார், திரும்பி பார்க்கக்கூடாது, முகத்தை பார்க்கக்கூடாது, அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அது ஸ்கூல் பக்கத்தில் சர்ச்சு, இங்கிட்டு 10 பேர் வரிசையாக லேடிஸு, இங்கிட்டு 10 பேர் வரிசையாக ஜென்ட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஒருத்தராக போய் அந்த பாவ மன்னிப்பு சொல்கிறாங்க. இங்கிட்ட ஒருத்தவங்க போனதான் அப்புறம் அங்கிட்ட ஒருத்தவங்க, அவர் வந்து எல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு சொல்லி அனுப்புவாங்க போல. நான் சின்ன பையன், 5ஆவது 6ஆவது படிச்சிருந்தேன். அப்போ நானும் போய் வரிசையில் நின்னேன். என்னை ஆச்சரியமாக பார்த்தேன், இத்தினோண்டான்னா என்னை ஆச்சரியமாக பார்த்தவங்க நீ முன்னாடி போடான்ட்டாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அதனால் முன்னால் போங்க. சாமியார்கிட்ட போய் அங்கே இப்படி மண்டி ஓட்டு இப்படி கை வச்சோம்னா நமக்கு உயரம் பத்தாது, குட்டை இல்லை நம்ம, அதனால் இப்படி குனிஞ்சு இப்படி நின்றுட்டு சொல்லுங்கள் சாமியார். அவர் சொல்லுங்கள் அதனை சொல்லுங்கள் மை சைல்டு அப்படின்னார்ல, சொல்லுங்கள் சாமி, என்ன சொல்கிறீங்கன்னு, எல்லாத்துக்கும் என்னமோ சொல்லி அனுப்புனீங்க, எனக்குன்னு சொல்லுங்கள்.
அவர் புரிஞ்சிட்டார், வந்திருக்கிறவர் மிக புத்திசாலி அப்படின்னு. காட் பிளஸ் யூ மை சைல்டு அப்படின்னாரா, இதை சொல்லத்தான் இவ்வளோ லேட் பண்ணிங்களா சாமி. அது மாதிரி அதாவது நமக்கு புரியாத காலங்களில் ஜோசியத்தை பார்க்கல வித்தியாசமாக இருந்திருக்கும் சார். இப்போ புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தர் வந்து உட்கார்றாரு, வந்து உட்காந்ததும் சோப்புக்குள்ளே கை வச்சாருன்னு வைங்களேன், யூ ஆர் இந்த ஃபைனான்ஷியல் கிரைசஸ், உன்னுடைய பொருளாதார கஷ்டம் சீக்கிரம் தீந்துருன்னு சொல்லுங்கள், சரியாக இருக்கும். அடுத்த குரு பயிற்சி எப்போன்னு பார்த்தா அதை தூக்கி அடிச்சிருங்க, டம்முன்னு வேலை முடிஞ்சு வச்சு. யார் குருனா பணம் தானே சார், அதை தூக்கி அடிச்சிருங்க. சரி, வந்ததுமே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தலையை தொடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், உன் கௌரவத்துக்கு என்றைக்கும் பங்க வராது, நீ கவலையே விடாத. சரியா? சூரியன் தலைன்னு வடிச்சிருக்கீங்களா, அந்த தலையை எங்கேயாவது பிரயோஜனப்படுத்திருக்கீங்களா? நாங்கள் எங்கே பிரயோஜனப்படுத்தோம், ஆடு தலைதாயே வாங்கி தின்றுருக்கேன், மீன் தலைதாயே வாங்கி தின்றுருக்கன்ற மாதிரி இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூரியன்னா தலை, அவன் வந்து தலையை தொட்டானா பிடிச்சிக்கிற வேண்டியதானே தலையிலேருந்தே. சரியா? அதே மாதிரி சனி தசை நடக்குதா, சனி எங்கே வேணாலும் ரெண்டு போட்டோம். ராசி கட்டத்துக்கு லீவ் விட்டா அம்ச கட்டத்தில் மட்டும் கூட இருக்கட்டும், கால் வலி வரும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வரும். சரியா? அப்போ நான் சொன்ன மாதிரி நடக்குது. இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு மீட்டிங்கில் தான் பேசிட்டு இருக்கல, ஒரு கிரக அமைப்பை சொல்லி இப்படி இருந்தால் வீடு தீப்பிடிக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட நேராக கேளுங்க, உன் வீடு தீப்பிடிச்சிச்சா அப்படின்னாக்கா, ஆமாம் சாமி தீப்பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் நம்ம அப்படி கேட்டு அவன் இல்லை பிடிக்கல அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் பிடிக்கும். இப்படியா சொல்கிறது? அதனால் அதாவது சுழல் வல்லன் ஜோர் வல்லனவனே இகழ்வல்லல் யாருக்கு மரிது அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. பேச்சில் வல்லவனா ஒருத்தனை யாராலையும் வெல்ல முடியாதான், உலகமே அவனுக்கு சொன்ன பேச்சு கேட்குமா. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்துனிது சொல்லுதர் வல்லார் பெரிய. சொல்கிறவன் ஒழுக்கமாக கிருமமாக சொன்னான்னா இந்த உலகமே உட்காந்து கேட்குமா. அதனால் நம்மெல்லாம் சொல்கிறதுக்கு பழகிறதுக்கு தான் இப்படி அறிஞர்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு வந்திருக்கிறோம். இதில் நடுவில் நம்ம பூந்துக்கிட்டு நான் நிறைய நேரத்தை வாரிட்டேன். ஸோ ஐயா சொன்னாங்க, என்னென்ன 2 பேர் பேச வேண்டியது இருக்குது, நம்ம அவங்க கருத்துக்களையும் கேட்க வேண்டியது இருக்குது. ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.